திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையை சேர்ந்த பக்தர்கள் இரண்டாவது முறையாக முக்கியஸ்தர்கள் செல்லும் நுழைவு வாயில் வழியாக தரிசனம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட கோவில் ஊழியர்கள் பக்தர்களை தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. கோவில் உட்பிரகாரத்தில் பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இடையே நடந்த தகராறின் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் பக்தர்கள் ஊழியர்கள் மோதலை தடுக்க அறநிலையத்துறை முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அனுமதித்து பக்தர்களை உள்ளே ஊழியர்கள் அனுமதிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருத்தணியில் பிள்ளையார் சிலைகளை வடிவமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் வீடுகளிலும் கோவில்களிலும் விநாயகர் சிலைகளை வைத்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இதற்காக திருத்தணியில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மயில், அன்னம், எலி, காளை, மான் உள்ளிட்ட வாகனங்களில் பிள்ளையார் அமர்ந்தபடி காட்சியளிக்கும் சிலைகள் தயாராகி வருகின்றன. இதற்காக விற்பனையும் களை கட்ட தொடங்கியுள்ளதால் சிலை வடிவமைப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.